ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, எல்லாருக்கும் ஆசை இருக்கும், சொந்த வீடு கட்டணும், இடம் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். எல்லாருக்கும் நியாயமான ஆசை தான் அது. சரியா? மனிதனாக பிறந்தோம்னா பூமியில் நம்ம விட்டுட்டு போகிற சொத்துலேயே முக்கியமான சொத்து வந்து சொந்த வீடு. சரியா? ஏன்னா நம்ம விட்டுட்டு போனாலும் நம்ம பிள்ளை அதில் குடியிருப்பாங்க. இந்த காலத்தில் நிறைய பேர் இடம் வாங்கி வீடு கட்டுறாங்க, சில பேர் ஃப்ளாட்டாக வாங்கிடுறாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குறாங்க. ஓகே, எதுவாக இருந்தாலுமே நம்ம பேரில் ஒரு வீடு இருக்கணும், ஒரு மனை இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ மகர ராசிக்கு எப்போ அந்த வீடு கட்டுற யோகம் இருக்கும், அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு மனிதன் இடம் மனை வீடோடு இருக்கணும்னா செவ்வாய் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே பொதுவாக எடுத்துக்குருவோம். லக்கணம் ராசிக்கு வந்து 4க்குடையவன் லக்கணாதிபதி வலுத்து, 4க்குடையவனும் வலுத்து, சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க. சுக்கிரன் வளர்க்கணும், செவ்வாயும் வளர்க்கணும். செவ்வாய் வந்து மகரத்தில் வந்து உச்சமடைகிற கிரகம். அதனால் கண்டிப்பாக மகர ராசினியர்களுக்கு இடம்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. அதாவது சில பேருக்கு பிறக்கும்போதே இடம் இருக்கும், அவங்க அப்பா பேரில் இருக்கும், இவங்களும் அந்த இடத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பாங்க. எங்கள் அப்பா இடம், எங்கள் தாத்தா இடம்னு இருக்கும். ஆனால் சில பேருக்கு நேரங்கார செயலாம் விற்றுருவாங்க, விற்றுட்டு அப்புறம் வெளியூர் போயிடுவாங்க, அப்புறம் வாடகை வீட்டில் இருப்பாங்க, இப்படி இடம் மாதிரி ஊர் மாதிரி போயிடுவாங்க. இருப்பினும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படியும் சொல்கிற அளவுக்கு இடம் இருந்திருக்கும். தற்சமயம் இல்லைன்னா வாங்குறதுக்கு ஒரு யோகம் வரும். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும், எந்த காரியம் பண்ணணும்னா நமக்கு வந்து இடமனை அமையும், அதை பற்றி தான் பேச போகிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நேர்களே. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னடா நானே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன், அன்றாட பொழப்ப தள்ளுறதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் எங்கே இடத்த வாங்க வீடை கட்ட அப்படின்னு சில பேர் சலிப்பு தட்டலாம். இருந்தாலும் நான் பொதுவாக எல்லாத்துக்கும் போடுறது தான் இது. சரியா நேர்களே? மனித வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவைகள் இருக்குது. இந்த விஷயத்தில் தேவைப்படுறவங்க இந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க, இந்த வீடியோ பலனை எடுத்துக்கோங்க. அதுக்குண்டான பரிகாரம் வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. சார் ஏற்கனவே இடம் இருக்குது சார், ஆனால் வீடு கட்ட முடியலனாலும் இந்த காரியம் பண்ணலாம். சில பேர் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க, ஆனால் வீடு கட்ட முடியாமல் இருக்கும், அதுக்கு அமைப்பு இல்லாமல் இருக்கும். அந்த அமைப்பு அவங்களுக்கு வர்றதுக்கு இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த அமைப்பு வரும். ரைட் நேர்களே, பொதுவாக வந்து 4க்குடையவன், நீங்கள் லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் வந்து மகர ராசி மேச லக்கணம்னா சந்திரன் வளர்த்துருக்கணும். உங்கள் ராசியில் சந்திரன் வளர்த்துருக்கணும். சந்திரனுடைய புத்திகள் நடக்கணும். குரு திசையில் சந்திர புத்தி, சனி திசையில் சந்திர புத்தி, ராகு திசையில் சந்திர புத்தி, இது மாதிரி புத்தி நடக்கும்போது அந்த வீடு கட்டுற யோகம் வரும். அதுபோல் சுக்கிர அந்தரம் செவ்வாய் அந்தரம் நடக்கும்போது அந்த அமைப்பு வரும். ஸோ மகர ராசிக்கு சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே வந்து இடமனை வீட்டுக்கு வந்து முக்கியமான கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை வலுத்து இருக்கணும். இப்போ சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பார். சந்திரனுக்கு கேந்திர கோணத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வீடு கட்டுற அமைப்பு கண்டிப்பாக வரும். மறைவு சாணத்தில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். சரியா நேர்களே? இதுதான் வந்து அமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகர ராசி மேச லக்கணம், 4க்குடைய சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கணும், ராசியில் நல்ல வலுத்து இருக்கணும். அதுபோல் சுக்கிரன் கட்டடத்துக்குள்ள கிரகம், சுக்கிரனும் லக்கணத்துக்கும் மறையாமல் இருக்கணும், மேச லக்கணத்துக்கும் மகரத்துக்கும் மறையாமல் இருக்கணும். அவர் எங்கே இருக்கலாம், ராசிக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தாலும் அருமையான அமைப்பு. சரியா? அதே மாதிரி அவர் வந்து கடகத்திலையும் இருக்கலாம், மேசத்திலையும் இருக்கலாம், ரிஷபத்திலையும் இருக்கலாம், துலாமிலையும் இருக்கலாம், விருச்சிகத்திலையும் இருக்கலாம். சரியா? கும்பத்திலையும் இருக்கலாம், ஈவன் மீனத்திலையும் இருக்கலாம். ஸோ சுக்கிரன் இந்த இடத்துல இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வீடு கட்டுற அமைப்பு உருவாகும். சரியா நேர்களே? இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அமைப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே நான் சொன்ன வழிபாடு மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் ஒரு சுருக்கமான வீடியோவை தான் போடுறேன், ஷார்ட் வீடியோவை தான் போடுறேன். சரியா? ரொம்ப நீட்டி முழங்கலை. நவகிரகங்களில் நிலத்துக்குரிய கிரகம் செவ்வாய் பகவான் தான். அவர் உச்சமடைம ராசி மகரம். ஆகவே இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ஈஸியாக சொந்த வீடு இடம் வாங்குறதுக்கு யோகம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அதுக்குண்டான தசாபுத்தி நேரம் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். இப்போ ராசியை குரு பார்க்குறதுனால ஈஸியாக வாங்குவீங்க, அது வாங்குறதுக்கு உண்டான பொருளாதாரம் கிடைக்கும். ஏன்னா குரு இப்போ ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ராசியை பார்க்குறதுனால இப்போ மேக்ஸிமம் மகர ராசியை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இடம் வாங்கலாமா அப்படின்னு ஐடியாலாம் ஓடிட்டுருக்கோம். சரியா? எல்லாத்துக்கும் ஓடுன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ஓடும். 4க்குடையவன் தசா புத்தி நடந்துச்சுன்னா ஓடும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, விருச்சிக லக்கணத்துக்கு 4க்குடையவன் சனி பகவான் தசை நடக்கிறவங்களுக்கு ஓடும். சரியா? நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே 4க்குடையவன் தசை நடக்கும்போது ஓடும். இப்போ நீங்கள் மகர ராசி ரிஷப லக்கணம்னா சூரிய தசை உங்களுக்கு கொஞ்சம் வயசில் முடிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ வந்து குரு திசையில் சூரிய புத்தி நடக்கும்போது அந்த இடம் வாங்குற வீடு கட்டுற நோக்கம்லாம் வரும். ஸோ அந்த தசா புத்தியில் அந்த தசாநாதர்கள் அந்த 4க்குடையவர்கள் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக அந்த எண்ணத்தை கொடுப்பார்கள், அதுக்கு உண்டான அமைப்பை கொடுப்பார்கள். அப்படி பார்க்கும்போது இப்போ சொந்த வீடு வாங்குகிற யோகம் வந்து இப்போ மகர ராசிக்கு இருக்குது. ராசியை குரு பார்க்கறதுனால அதுக்கு உண்டான பணத்தை கொடுப்பாரு. அதுபோக மகர ராசி நீங்கள் வீடு கட்டிட்டீங்கன்னா 2 தலைமுறை தாண்டி அந்த வீடு இருக்கும். இப்போ நீங்கள் இந்த தலைமுறையில் ஒரு 50 வயசில் வீடு கட்டிட்டீங்கன்னா
உங்கள் பேரம்பேத்தி காலம் தாண்டி அந்த வீடு இருக்கும். ஏன்னா லாங்காக இருக்கும், யாரும் ஈஸியாக அதை வித்துட மாட்டாங்க, அந்த வீடை வச்சு கொண்டாடுவாங்க. அந்த அமைப்பு மகர ராசி கொண்டு. அதுபோக மகர ராசினியர்கள் மேக்ஸிமம் 50 வயசில் சொந்த வீட்டில் இருப்பீங்க. 50 வயசு தாண்டி அந்த மத்தியமான வயசில் 50லேருந்து 55 வயசுக்குள்ளே கண்டிப்பாக அதுக்குண்டான அமைப்பு இருக்கும். சில பேருக்கு இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி கொஞ்சம் வயசுலேயே அமையும். உழைச்சி சம்பாதிக்கிறவங்களுக்கு 50 வயசு தாண்டி கண்டிப்பாக இடம் வாங்கி வீடு கட்டுற யோகம் கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணணும். திருச்செந்தூர் முருகனை டெய்லி வீட்டில் கும்பிடணும். அவர் படத்தை வச்சுக்கிட்டு டெய்லி அவருக்கு வந்து தீப தூபம் காட்டணும், நெய் தீபம் ஏற்றலாம், செவ்வரளி பூக்களாக அர்ச்சனை பண்ணலாம். சரியா நேர்களே? அதனால் திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு வீட்டில் கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் கந்தசஷ்டி கவசம் படிங்க. நீங்களே படிங்க. சரியா? நீங்கள் படித்து நீங்கள் கேட்கணும், உங்கள் வாயால் படித்து காதால் கேட்கணும். ஆண் பெண் 2 பேருக்குமே தான் சொல்கிறேன், ஆண்களுக்கு மட்டும் இல்லை. நிறைய பேர் நினைப்பாங்க ஒரு ஆம்பளைக்கு தான் சொல்லியிருக்காருன்னு. எல்லாத்துக்கும் சொல்கிறேன், மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் அனைத்து வயதினர்களுக்கும் இது பொருந்தும். சரியா? குறிப்பாக ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 70 வயது உட்பட்டவர்களுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். 70 வயதுக்கு மேலெல்லாம் வீடு கட்டலாம் கட்ட முடியாத, வயசாயிரும். 70 வயசுங்கிறது அதிகம் தான், 60 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். 20லேருந்து 60க்குள்ளே இருக்கிறவங்க இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் அல்லது மனை கட்டுறதுக்கு ஒரு யோகம் வரும். செவ்வாய்க்கிழமை நவக்கிரகங்களில் அங்கார பகவானுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம், வஸ்திரம் வாங்கி சாத்தலாம். செவ்வாய்க்கிழமை நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கார பகவானுக்கு நெய் விளக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இடம் மனை வீடு சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக முடியும். ஸோ மகர ராசிக்கு வந்து நான் அமைப்பு ரீதியாக சொல்லியிருக்கிறேன். உதாரணத்துக்கு 2 லக்கணத்தை வச்சு சொல்லியிருக்கிறேன், லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். லக்கண ரீதியாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே 4ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்து, லக்கணத்துக்கு மறையாமல் ராசிக்கு மறையாமல் இருந்து தசாபுத்தியில் சம்மந்தப்பட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இடமனை வாங்கிறதுக்கு யோகம் இருக்கும். இடம்னா காலி மனை, வீடுங்கிறது வேறு. சரியா? சில பேர் வீடாக கூட வாங்கிடுவாங்க, கட்டின வீடாக கூட வாங்குவாங்க, சில பேர் இடம் வாங்கி கட்டுவாங்க. வாட் எவர் மேபி, நான் இடம் மனை சொல்கிறேன். சரியா? மனைனா வீடு, இடம்னா காலி இடம், அப்படி தான் நீங்கள் பொருள்படுத்திக்கணும். சரியா? ஓகே. ஏன்னா மனைனா வீடு தான், அதைத்தான் மனையாலும் சொல்லியிருக்கிறாங்க. மனைவி அப்படின்னு என்ன அர்த்தம்? வீணா தலைவின்னு அர்த்தம், மனைனா வீடுன்னு வரும், குடும்ப தலைவின்னு அர்த்தம். சரியா? ரொம்ப எல்லாம் நான் விளக்கம் கொடுக்க அவசியம் இல்லை. நீங்கள் வந்து மகர ராசினியர்கள் ஓரளவுக்கு விஷயம் தெரிந்தவர்கள், நாட்டு நடப்பு தெரிந்தவர்கள், யதார்த்தம் புரிந்தவர்கள், திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு டெய்லி கும்பிடுங்க. செவ்வாய்க்கிழமை நவக்கர கோயில், சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா நவக்கர சன்னதியில் அங்கார பகவானுக்கு விளக்கு போடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை காகத்துக்கு வந்து தோரம்பருப்பு சாதம் வைங்க. காகத்துக்கு தோரம்பருப்பு சாதம் செவ்வாய்க்கிழமை வச்சிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டுற யோகம் வரும், வீட்டு யோகம் வரும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய கனவு இருக்கும், கனவு இல்லம் எப்போ கிடைக்கும் அப்படிம்பாங்க. இன்றைக்கி ஆடெல்லாம் அப்படி தான் போடுறாங்க, உங்கள் கனவு இல்லத்தையும் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் கனவு எல்லாம், கனவுல காங்கிற அந்த இடம் மனை வீடுலாம் நிஜத்திலே உங்களுக்கு வாய்ப்புக்கு வரும். அதுக்கு வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. அனைவரும் நல்லதொரு மனையில் குடியிருக்கணும். சரியா? நல்லதொரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக அமையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.